எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெயிட் லாஸ் 20 days சேலஞ்சில் டே 3 தான். இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு நல்லா எனர்ஜெட்டிக்காக எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத முதற்கொண்டு அந்த ஃபுட்டு எவ்வளோ கலோரிஸ் முதற்கொண்டு நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்பில் வீடியோ போடுற எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிற ஒரு விஷயம் பார்க்குறாங்க, அதை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு வீடியோ போடுறவங்களுக்கே ஒரு டீமோட்டிவேட் ஆகும். சேம் அதே மாதிரி தான் எனக்கும். ஏன்னா அது பார்க்குறாங்க, ஒரு லைக் பண்ண மாட்டுறாங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருத்தம் இருக்குது எனக்கு. சரி நம்ம வீடியோ போடாமல் விட்டுலாம் அப்படின்லாம் தோணும். ஏன்னா எனக்கு இன்னும் மானிட்டேஷன் ஆகவே இல்லை. இன்னும் எவ்வளோ நாள் ஆகிடுச்சு தெரியுங்களா? இன்னும் அந்த வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ரெண்டாவது வியூஸு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ சரி நான் எதுக்காக வீடியோ போடணும், விட்டுறலாம் அப்படிலாம் தோணும். சரி நமக்கும் ஒரு டைம் பாஸ் ஆகட்டும், அப்புறம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவும் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்கரேஜிங் பண்ணுற மாதிரி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய். இப்போ பார்த்திங்கன்னா மணி 4:45 காலையில் சரி 4:30 4:35 ஆகுது. காலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி நேற்று விட இன்றைக்கி நேரமே எழுந்திரிச்சிட்டேன். காலையில் ஹாட் வாட்டர் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் வெறும் வயிற்றுல. குடித்தாச்சு. அடுத்து எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன். பாப்பா எவ்வளோ நேரம் பண்ணுறேன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேன்னா 1 hour பண்ணியிருக்கேன். எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 460 கலோரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கேன். என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபுல்லாகவே நைட்டி போட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணினேன். எக்ஸசைஸ் ட்ரெஸ் கொஞ்சம் வாங்கணும். இது வரைக்கும் இதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதிலே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடி குடிக்க போகிறேன். அப்ளையர் வச்சதான், ஆனால் மறுபடியும் சூடு பண்ணேன். மறுபடியும் மறந்துட்டு இல்லையா? 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணது எல்லாம் ஆறி போயிடுச்சு. ஆறி போனாலும் குடிக்க முடியாது, அதனால் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். குடிச்சிடலாம். ஹாய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி காலையில் ஒரு 8 மணி போல் 8:15 போல் சரி 8 இருக்கும். அப்போ சாமியெல்லாம் கும்பிட வேண்டியது இருந்துச்சு. சாமிக்கு பிரசாதமாக பாசிப்பயிறு வேக வச்சுருந்தேன். எனக்கும் சேர்த்து தான் வேக வச்சுட்டு அப்படியே படைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு. அப்புறம் கொஞ்சமாக வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. வெயிட் கேட்டிருந்தீங்களா? 1 வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணால் போதும் அப்படின்ட்டு தான் நான் செக் பண்ணி போடலை. அது ஒரு மாதிரி குறையிலைன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். சரி 1 வீக் ஒருக்கா செக் பண்ணால் சரி இவ்வளோ குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான். சரி மதியம் என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஹாய். இப்போ பார்த்திங்கன்னா மணி 3:45. எனக்கு இப்போ தான் பசியே ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் கொஞ்சமாக ஒரு 100 கிராம் அளவு ரைஸும் கொஞ்சம் புளிக்குழம்பு இருந்துச்சு, அது மட்டும் எடுத்துக்கலான்ட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு வந்துடுறேன். மணி பார்த்திங்கன்னா மணி 4:30 ஆகுது. வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்திருக்கேன். வெயில் அடிக்கிற வெயிலுக்கு மண்டை ஒரு மாதிரி வலிக்குது. சரி அதனால் கொஞ்சம் வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம், வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். குடிக்கணும். பாப்பா கப்பு வச்சுருக்கா, இரு வாங்கிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது முதற்கொண்டு அதோட கலோரிஸ் எவ்வளோ முதற்கொண்டு நான் சொல்கிறேன். காலையில் பம்கின் வாட்டர்மெலன் ஜூஸும் பாசிப்பயிரும் எடுத்துக்கிட்டு இல்லையா? அது 120 கலோரிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு கொஞ்சமாக ஒயிட் ரைஸு
புளிக்குழம்பு எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அது வந்து 140 கலோரிஸு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் தான் மறுபடியும் எடுத்துக்கிட்டேன். அது வந்து 50 கலோரிஸ் வந்துச்சு. 200 ml வந்து 50 கலோரிஸ் வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப் ஆஃப் டீ வித்தவுட் சுகரோட அது வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் சுகர் வந்து 40 கலோரிஸ் வந்துச்சு. நான் நினச்சி என்னடா 50 கலோரிஸ் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்றைக்கி வந்து மொத்தம் எவ்வளோ கலோரிஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், இன்டேக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, மொத்தம் வந்து 600 கலோரிஸ் வந்து நான் வந்து இன்டேக்காக எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 1800 கலோரிஸ் வந்து சராசரியாக நம்ம உடம்புக்கு தேவை. அதே மாதிரி நம்ம வந்து நான் இன்றைக்கி 600 கலோரிஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். டயட்டில் இருக்கிறதுனால போதும். இது வந்து எனக்கு ஃபில்லிங்காகவே இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வர, மதியானத்துலேருந்து ஒரே கோல்டு தண்ணியாக ஒழுதுட்டுருக்கு. மூக்கிலேருந்து சளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருமல்லாம் எதுவும் இல்லை, தொண்டை கரகரப்பும் எதுவும் இல்லை. டேப்லெட் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், தூங்க போகலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா மணி 7 மணி ஆகுது. அப்படியே நல்லா வேட்டு ஊற்றுது. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன் வேறு. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். மேல் ஃபேன் இது ஒன்றுமே தெரியாது, கேட்காது. அதனால் வந்து நான் அதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எனர்ஜெட்டிக்காக டே வந்து எத்தனை மணிக்கு நான் எழுந்திருக்கேன், எத்தனை மணிக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சூப்பரான எனர்ஜெட்டிக்காக டேவை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு எனர்ஜெட்டிக்காக இருங்க. டாட்டா, பாய்.